ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 7ஓட 14வது வாரத்துக்கான 2வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது தாண்டி இந்த வீடியோக்கு அட்லீஸ்ட் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கள் வந்து போகலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் விஷ்ணுவை தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. விஷ்ணு வந்து நாமினேட் ஆகாததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் டைரக்டாக டிடிஎஃப், அதாவது டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றதன் காரணமாக அவர் வந்து நாமினேஷனில் வந்து வரல. ஸோ மீதம் இருக்கக்கூடிய 7 பேருமே வந்து நாமினேஷனில் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த 7 பேரில் யார் எந்தெந்த பொசிஷனில் வந்து இருக்காங்க, யார் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வாங்கியிருக்காங்க, யாரெல்லாம் மேலே போயிருக்காங்க, யாரெல்லாம் கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 76,864 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44.32% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க நம்மளோட அர்ச்சனா அவர்கள். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 43.44% வந்து இருந்துகிட்ருக்காங்க அர்ச்சனா அவர்கள். ஸோ முதல் நாளே 76,000 வாக்குகள் அப்படின்றது வந்து பெரிய விஷயம்தான். ஸோ அதுவும் வந்து ஃபைனலிஸ்ட்டாக ஆகிறதுக்கான எல்லா தகுதியும் படைத்த ஒரு ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா அவர்களை நம்ம சொல்லி ஆகணும். 44% அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஏதோ டம்மி பிளேயர்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட்டில் இருக்கும்போது, நாமினேஷனில் இருக்கும்போது வந்தால் பிரச்சனை கிடையாது. பட் எல்லாருமே எல்லாருமே டஃப் கண்டஸ்டண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்கணும். அதாவது எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டிங் அப்படிங்கிறதும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இது 14வது வாரம். அப்போ எல்லாருமே ஒரு வகையில் வந்து அவங்க டஃப்பான கண்டஸ்டண்ட்டாக இருந்ததுனால தான் இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு விதத்தில் வந்து அர்ச்சனா அவர்கள் 44% வாங்குறது அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு வேலையை வந்து சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. அதுக்கடுத்தா செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 31,558 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17.77% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட மணிச்சந்திரா அவர்கள். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17.83% வந்து இருந்துகிட்ருக்காரு மணிச்சந்திரா இவ்வளோ வாக்குகள் வந்து வாங்குவார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. அதுவும் 2வது பொசிஷனில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நான் எதிர்பார்த்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் வந்து எதிர்பார்த்தேன் செகண்ட் பொசிஷனில். அண்ட் 3வது பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா தினேஷ் இருப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். 4வதுல விஜயோ, அதாவது இல்லைன்னா வந்து நம்ம மணிச்சந்திரா அவர்களோ இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். விஜய் மீன்ஸ் நம்மளோட விஜய், ஓகேங்களா, அப்படி இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஓவராலாக வந்து சேஞ்ச் ஆகி போயிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பொசிஷனில் மணிச்சந்திரா இருக்கார். அதுவும் வந்து 18% கிட்டத்தட்ட வாங்குகிற ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. அதுக்கடுத்த 3வது பொசிஷனில் வந்து தினேஷ் அவர்கள் வந்து இருக்கார். விசித்ரா மேம் கிடையாது. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 28,617 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.56% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார் நம்மளோட தினேஷ் அவர்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 16.77% வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அவருக்கு வந்து ஓட்டிங்ஸை பொறுத்த வரலையும். ஸோ அதன் காரணமாக 3வது பொசிஷன்லேயே இருந்தாலும் கூட ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ மணிச்சந்திரா அவர்களுக்கும் தினேஷ் அவர்களுக்கும் உள்ள அதிகபட்ச டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3000 வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் வந்து இருக்குது மணிச்சந்திராவுக்கும் தினேஷ் அவர்களுக்கும். ஸோ மேபி பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தினேஷ் அவர்கள். பட் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தினேஷுக்கு வந்து இவ்வளோ ஆதரவு கம்மியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஆனால் மணிச்சந்திராவுக்கு இவ்வளோ ஆதரவு வந்து அதிகமாக வருமா அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்கல. ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கோஇன்சிடெண்ட்டாக வந்து நடந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்தா 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா மேம் தான் வந்து இருந்துக்கிறாங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 17,458 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.14% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.86% வந்து இருந்துகிட்ருக்காங்க விசித்ரா மேம் அவர்கள். ஸோ விசித்ரா மேம் அவர்களுக்கு ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து குறைய ஆரம்பிச்சிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில். இப்போ சொல்லப்போனால் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து 40%, 44% வாக்குகள் விழுறது சாதாரணமான விஷயம் இல்லை. அது எப்பவுமே வந்து விழுகிற ஒரு விஷயம்தான். ஸோ அர்ச்சனாவை தாண்டி விசித்ரா மேமுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 20% வாக்குகளாவது விழும்.
அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக ஒவ்வொரு வாரம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நாமினேஷனில் வரும்போது ஆர்கானிக்காக. ஒருவேளை அர்ச்சனா நாமினேஷனில் வரல அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த ஓட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா மேம் தான் வந்து வாங்குவாங்க. பட் இப்போ எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு. ரீசன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அவங்க ரீசன்ட் டைமில் பேசுகிறதே ஒன்றும் வந்து சரியில்லை, சரிவர பேச மாட்டேங்கிறாங்க. அதனால தான் நினைக்கிறேன். அதுக்கடுத்தா 5th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் வர்மா வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7775 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.03% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தார். இப்போது 4.39% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய விஜய் வர்மா அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் வாக்குகளும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதன் காரணமாக இப்போதைக்கு ஒரு சேப்பர் ஜோன் இருக்காரா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேப்பர் ஜோன்லாம் வந்து கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு வந்து இருக்கிறதுலே வந்து 3 பேர் வந்து டேஞ்சர் ஜோனில் வந்து இருக்காங்க. ஒன்று பூர்ணிமா, அடுத்ததாக விஜய் அண்ட் மாயா. ஸோ இது 3 பேரில் யாருனாலும் எவிக்ட் ஆகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இந்த வாரத்தில் வந்து மிட்வீக் எவிக்ஷன்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் வந்து இந்த பணப்பொட்டியை வந்து வைக்கிறாங்க. அந்த பணப்பொட்டியை வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மிட்வீக் எவிக்ஷன் வந்து எதிர்பார்க்க முடியாது. பட் என்ன பண்ணுறாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன்னா லாஸ்ட் வீக்காவது வந்து ரவீனா, நிக்சன் வந்து இருந்தாங்க எக்ஸ்ட்ராவாக. தூக்கி அவங்கள வெளியே போட்டு விஜய் வர்மாவையும் மாயா அவர்களையும் சேவ் பண்ணாங்க. பட் இந்த வாரம் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கடுத்தா 6th பொசிஷனில் மாயா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7611 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4.3% நேற்றுக்கு இரவு நேரம் முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் பர்சன்டேஜில் வந்து 4.3% வந்து இருந்துகிட்ருக்காங்க மாயா அவர்கள். ஸோ மாயாவை பொறுத்தவரையிலும் வெரி 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 சிம்பிள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தூரம் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் வந்து முதல் நாள் வருதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து கண்டினியூ ஆகும் அந்த வீக் ஃபுல்லாகவே. என்ன அதில் ஒரு சின்ன சின்ன மாறுதல் வந்து இருக்கும். லாஸ்ட் வீக்கில் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. 7.9 அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதே 7.9 அடுத்த நாளும் அதே தான் வரும். அடுத்த நாளும் வந்து 7.9 தான் வரும். சில நாட்கள் மட்டும் 8.1 அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி லாஸ்ட் வீக்கில் வந்து 0.5% மட்டும்தான் ஆட் ஆச்சு ஓட்டிங்ஸு. இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2வது நாள் கூட ஆகியும் 4.3% ஆஃப் ஓட்டிங்ஸ் தான் வந்து இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ஆல்ரெடி போட்டவங்க திரும்பி போடுறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்தா 7th பொசிஷனில் பூர்ணிமா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7103 ஓட்டுகள் ஆகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 3.88% நேற்று இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.01% வந்து இருந்துகிட்ருக்காங்க நம்மளோட பூர்ணிமா அவர்கள். ஸோ பூர்ணிமா அண்ட் மாயா கம்பேரிட்டிவ்லி பூர்ணிமா எவ்வளவோ மேலு அப்படிங்கிற மாதிரியும் சொல்ல முடியாது, அதே மாதிரி மாயா எவ்வளவோ மேலு அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்ல முடியாது. பட் மாயா அவர்கள் பண்ணுறது வந்து பெருசாக வந்து தெரியவே தெரியாது. பட் எல்லா விஷயங்களும் வந்து ஆக்ஷனில் வந்து நடந்துகிட்ருக்கும் இன்டேரக்டாக. ஆனால் பூர்ணிமா அவர்கள் வந்து டேரெக்டாக ஆக்ஷன்லேயே இறங்கி வந்து செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. ஆமாம் இந்த பொண்ணு தான் தப்பு பண்ணுச்சு அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா அவர்களுக்கு வந்து 4.01% தான் வந்து வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. மாயா அவர்களுக்கு 4.3. ஸோ கூடிய விரைவில் வந்து பூர்ணிமா அவர்கள் வந்து இவங்களை வந்து பீட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது மாயாவை பீட் பண்ணுறதுக்கு. ஏன்னா 0.02% இருந்துச்சுனாவே மாயா அவர்களை பூர்ணிமா வந்து பீட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சேஃபர் ஜோன் போகவும் வாய்ப்புகள் இருக்குது பூர்ணிமாவுக்கு. ஸோ பூர்ணிமா ரீசெண்ட் டைமில் பெருசாக ஆக்டிவாக வந்து வீட்டுக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே வந்து தோணிட்டுருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்க எதுவுமே பண்ணலை, ஏதோ வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து நிக்சன் கூட சேர்ந்து வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஃபுல் நெகட்டிவாக தான் போக ஆரம்பிச்சிருச்சு. பாரு அக்கா தம்பி அப்படின்னு சொல்லி பழகிட்டு என்னென்ன பண்ணுகிறானுங்க, எங்கெங்கே தொடுறானுங்க, என்னென்ன பண்ணுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சோஷியல் மீடியாக்கள் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாவுக்கும் நிக்சனுக்கும் அகெயின்ஸ்டாக வந்து மாறிச்சு. கம்முன்னு வாயாமுன்னு உட்காந்துட்டு இருந்தாவே போந்திருக்கும், கம்முன்னு அமைதியாக இருந்துருக்கலாம். ஏன்னா ஒரு 3-4 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக யாருமே ஆக்டிவாக இல்லை சொல்ல போனாக்கா. இப்போது நம்ம ஸ்டெல்லா மிஸ் இருக்காங்களே அர்ச்சனா அவர்கள், அவங்க வந்து அந்த ஸ்டெல்லா மிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பெருசாக ஆக்டிவாகவே இல்லை. ஸோ அவங்க மற்றவங்க வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடமா வந்து இருந்திருக்கும். ஆனால் அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மணிச்சந்திரா, விஷ்ணு, அப்புறம் தினேஷ், ஓகேங்களா, தினேஷ்க்கு அதுக்கு முன்னாடியே நிறைய வந்து ஓட்டிங்ஸ் வந்து விழும். பட் மணி அதுக்கப்புறம் விஷ்ணு இவங்க 2 பேருக்கும் நிறைய ஃபேன்சஸ் வந்து அதிகமானது வந்து போன வாரம் அதுக்கு முன்னாடி வாரம் 2 வாரம் தான். ஏன்னா அவங்க பண்ணக்கூடிய கலாட்டாக்கள், அவங்க பண்ணக்கூடிய காமெடிகள், அவங்க பண்ணக்கூடிய டான்ஸு, பாட்டு பாடுறது, ஸோ இந்த மாதிரி வந்து ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு புலம்பிட்டு இருக்கிறது, ஐயோ என்னடா என்னை விட்டுருங்க டேடா டேய் அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2-3 வீக்ஸில் வந்து அவங்க பண்ணிட்டாங்க. அதன் காரணமாக தான் அவங்களுக்கு ஃபேன் பேசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து ஒருத்தரை வந்து வச்சுருக்காங்க, இப்படி தான் இவங்க தான் ஜெயிக்கணும், இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இன்னொரு பக்கம்
இவங்களுக்கு ஹோப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஹோப் வந்து வருதுல்ல, அந்த ஹோப் வந்து சடனாக அந்த வீக்கில் ஏதோ ஒரு சம்திங் நடந்திருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஹோப் வந்து வந்திருக்கு. அதில் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசித்ராவுக்கு ஹோப் வந்து போயிடுச்சு ஆக்சுவலி. அவங்க மேலே இருந்த நம்பிக்கை வந்து போயிடுச்சு. அவங்களுக்கு ஓட்டு போடலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டுக்கு வந்து வந்துட்டாங்க மக்கள். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய பிஹேவியர் டோட்டலாக சேஞ்ச் அவுட் ஆயிடுச்சு. ரொம்ப வன்மமாக வந்து இருக்காங்க. ஓவராக பர்சனல் அட்டாக் வந்து இறங்கி பண்ணுறாங்க. அது வந்து விசித்ரா மேமுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஓட்டிங்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப லென்த்தியாக வந்து பேசிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் யார் யார் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க, யார் எவ்வளோ ஓட்டிங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாகவும் விலாவரியாகவும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்டுக்கு வந்து தொடர்ந்து வந்து காத்திருங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கை போடுங்க இந்த வீடியோக்கு. ஸோ இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.